ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் நடந்து போகிறதுனாலே நமக்காக துவங்கப்பட்ட, நமக்காக ஆரம்பிக்கப்பட்ட வாசல்களிலே இந்த மாதம் நாம் உட்பிரவேசித்து நாம் கடந்து போக போகிறோம். நாம் கடந்து போவது மட்டுமல்ல, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ராஜா நமக்கு முன்னே கர்த்தர் கடந்து போக போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். அதுவும் சாதாரணமாய் அல்ல. வேதம் சொல்லுகிறது இந்த மாதம் ஆண்டவர் ஒரு ராஜாவாய் நமக்கு முன்னே கடந்து போக போகிறார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த மாதம் தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக கடந்து போகிற ஆண்டவர் அவர் ராஜாவாய் கடந்து போகிறார். உங்களுடைய தடைகள் எதுவாய் இருந்தாலும், எத்தனை மாதங்களாய் தடைகளாய் இருந்தாலும், நான் நம்புகிறேன் இந்த மாதம் அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அவர் தடைகளை உடைத்து அந்த வேலையை கர்த்தர் தரப்போகிறார். அவர் தடைகளை உடைத்து அந்த வியாதியை கர்த்தர் சரி செய்ய போகிறார். அந்த தடைகள் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே உடையும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அந்த தடையை விதைத்தாலும், அந்த தடை மாற்ற முடியாததா இருந்தாலும் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் நம்மை தடை செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. எந்தெந்த இடத்திலெல்லாம் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாதைகள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு அந்த பாதைகள் நமக்காக திறக்கப்படும். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எந்த சக்திகள் தடுத்து நிறுத்தினாலும் கர்த்தர் திறக்கிற வாசலை ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாது. அவர் அந்த தடை கற்களை எடுத்து போடுவார். ஆனால் அந்த தடை கற்களை மீண்டும் ஒருவராலும் வைக்கவே முடியாது. நான் நம்புகிறேன், காலகாலமாய் இருக்கிற தடைகள், வம்சமாய் இருக்கிற தடைகள், முன்னோர்கள் நிறைய பேர் பார்த்த தடைகள் இந்த மாதம் விலகி போக போகிறது. ஆசீர்வாதங்கள் வருவதற்கு இருக்கிற தடைகள் இந்த மாதம் விலகி போக போகிறது. எந்த தடை இருந்தாலும் தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே இந்த மாதம் ராஜா. அப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தர் எப்படி போறாராமா? தடைகளை உடைக்கிறவர் ராஜாவாய் கடந்து போகிறார். சாதாரணமான ஒரு மனுஷன் முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் தள்ளி போட்டுட்டு, அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு நபராய் கர்த்தர் கடந்து போவதில்லை. ஏதோ தடைகளை நான் நீக்கிறேன், எனக்கு பின்னாடி நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றதில்லை. கர்த்தர் இந்த மாதம் தடைகளை நீக்கி போடுகிறவர். எந்த ஒரு கேரக்டர்ல உள்ள போறாருன்னா கர்த்தர் ராஜாவாய் போகிறாராமா.
நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ராஜா முன்னாடி போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எம்மாத்திரம். அந்த ராஜாவுக்கு முன்பாக அந்த தடைகள் நிற்க முடியாது. ஒரு சாதாரணமான மனுஷன் போனா கூட சில தடைகளை அவனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ராஜா முன்னாடி போறாருன்னா அவருக்கு முன்னாடி எப்படி அவர்களுக்கு உதவியானவர்கள் அவருக்கான பாதைகளை ஆயத்தப்படுத்துவார்களோ, நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் ராஜாவாய் முன்பாக போகிறார். தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். அந்த தடைகள் விலகி கர்த்தர் அதற்கு முன்பாகவும் கர்த்தருக்கு பின்பாக நம்மையும் இந்த மாதம் கர்த்தர் வழி நடத்த போகிறார். இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். தடைகள் இந்த மாதம் விலகும். திருமண தடைகள் இந்த மாதம் விலகும். குழந்தை பாக்கியம் தடைகள் இந்த மாதம் விலகும். அந்த பண தடைகள் இந்த மாதம் விலகும். நெடு நாட்களாய் காத்திருந்த காரியம் இந்த மாதம் வாய்க்க செய்கிற கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. நம்ம ஒரு 3 தடைகளை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு நீக்க போகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாமா? நீ போய் சூசானிலே இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். ஆமென். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு ஆமென் கற்பித்தபடி எல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ போய் சூசானின் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக ஒரு தடை இந்த இடத்துல வருது. என்ன தடை வருது அப்படின்னு சொன்னா, இவர்கள் பல நாட்களாக ஆரம்பித்த காரியம், ஒரு வெற்றியோடு ஆரம்பித்த காரியம், திடீரென்று இவர்களுக்கு முன்பாக துவங்கின காரியம் தடையாக நிற்கிறது. ஒரு வெற்றியாக ஆரம்பித்து இந்த ஊர்ல செட்டில் ஆகி இதற்கு பிறகு ஒரு நன்மையை அனுபவிக்கிறதற்காக பல நாட்கள் பிரயாசப்பட்டாலும் வேதம் சொல்லுது, ஆமான் அப்படின்ற ஒரு துஷ்டன் எழும்பி எப்படியாவது இந்த ஜனங்களை கொன்று போடணும்னு ஒரு திட்டத்தை போடுறான். அதற்காக நிறைய திட்டம் வகுத்து விரோதமா எழும்பி சட்டத்தை உண்டு பண்ணி ராஜாவினுடைய மனதை மாற்றி இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இவங்க துவங்கின காரியம் வித்தியாசமா போகுது. இப்படி ஆகும்னு நினைச்ச ஆரம்பிச்சது அது இவருடைய கைக்கு மிஞ்சி கடந்து போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இங்கே இருக்கிற ஒரு பெண்மணி இல்ல, இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பொருத்தனை அவர்கள் எடுக்கிறார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்கள் துவங்கின அந்த உபவாசத்தை கர்த்தர் நிவர்த்தியாய் கர்த்தர் மாற்றி அதை கர்த்தர் கனப்படுத்தி துவங்கின காரியத்தை வெற்றியாய் முடிய வைக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் நமக்கு முன்பாக கடந்து போகிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நாம் துவங்கின காரியத்திலே எந்த தடை இருக்குமானாலும் அந்த தடையை கர்த்தர் உடைத்து எறிந்து துவங்கின காரியத்தை முடிப்பதற்கு இந்த மாதம் உதவி செய்ய போகிறார். நீங்கள் துவங்கின அந்த காரியம் இந்த மாதம் முடிவிற்கு வரும். மீண்டும் நீங்கள் அதை ஆரம்பிக்க போகிறீர்கள். மீண்டும் அதை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். அதற்கு விரோதமாக இருக்கிற பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்களை கர்த்தர் அந்த தடைகளை எடுத்து போட்டு, அந்த மனிதனுடைய தடையை எடுத்து போட்டு அதை பிரதிஷ்டை செய்கிற வரைக்கும், அதை முடிக்கிற வரைக்கும் இனி தடையில்லாமல் அதை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோடு மேல தட்டி ஆமென், ஹல்லேலூயா.
துவங்கினதற்கு பிறகு இருக்கிற தடைகளை கிருபையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சில காரியங்களை துவங்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், தடை இல்லாதது போல தெரியும், எல்லா காரியங்களும் கைகூடி வரும். ஆனா துவங்கினதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். இந்த இடத்துல அப்படிதான் இவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு நிறைய பிளான் பண்ணி நிறைய காரியத்தை துவங்கிட்டாங்க. ஆனா துவங்கின காரியங்கள் எதுவுமே முடிக்க முடியாம இப்போ அந்த குடும்பத்திற்கு விரோதமாய், ராஜ்யத்திற்கு விரோதமாய் பெரிய தடை உத்தரவு போடப்படுகிறது. அப்படின்னா எல்லாரும் மடிஞ்சிருவீங்க, எல்லாருடைய ஜீவனையும் கொன்றணும் அப்படின்ற ஒரு பெரிய சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. பெரிய தடை. ஆனால் என்னுடைய ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த தடைகளை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உடைத்தார். ஆமென். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு தடையை கர்த்தர் முறிக்க போகிறார். என்ன தடையை முறிக்க போறாருன்னா, நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தொடங்கி அதை செய்ய முடியாம, அதை கண்டினியூ பண்ண முடியாம, எதெல்லாம் பெண்டிங்ல கிடக்குதோ, எதெல்லாம் எடுக்கப்பட முடியாமல் கிடக்கிறதோ, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர், அதனுடைய திறப்புகளை அடைக்கிற ஆண்டவர் இந்த மாதம் அந்த தடைகளை உடைத்து அதை கண்டினியூ பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அதை தொடருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இந்த மாதம் நீங்கள் அதை நினைக்காத அளவிற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை துவங்குவீர்கள். அந்த தடை மாறும், அந்த ஜெபத்திற்கான தடைகள் மாறும், அந்த வேலைக்கான தடைகள் மாறும். ஓ, தடைகளை உடைக்கிற ராஜா நமக்கு முன்னே கடந்து போகிறார். கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா அந்த தடைகள் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம், அந்த தடைகளை நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு, உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆமேன். நாங்கள் துவங்கின அந்த காரியத்தை, ஆமேன், மற்றவர்கள் தடுத்து போட்ட அந்த காரியத்தை, ஸ்டாப் பண்ண அந்த காரியத்தை ஆண்டவரே நீர் உடைப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கொடுப்பது இல்லை. அந்த ஸ்டாப் பண்ண அந்த காரியத்தை திரும்ப துவங்குவதற்கு நல்ல கைகளை முழு பலத்தோடு தட்டி திரும்ப துவங்குவதற்கு, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராயிருக்கிறேன். ஆமென். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ஆரம்பிச்ச உடனே வேதம் சொல்லுது, அவர் துவங்கும் போது எல்லா காரியமும் ரொம்ப அனுகூலமா இருந்துச்சு. ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு, அவர் போற இடத்துல கடிதம் கிடைச்சிருச்சு, அவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட தரிசனத்தோட உள்ள போய் இந்த நல்ல வேலைக்கு யாரெல்லாம் கை கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே எல்லாருடைய கைகளும் அவங்க மேல வச்சு நாங்க நிக்கிறோம் அப்படியே சந்தோஷமா அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா குறிப்பிட்ட நாட்கள் அந்த வேலை நடந்தேறும் போது அங்க இருந்த சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இப்படிப்பட்டவர்கள் விரோதமாய் எழும்பி அந்த வேலையை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சாங்க. அதற்காக கிண்டல் பண்ணாங்க. ஒரு நதி ஏறி போனால் இது இடிஞ்சு விடும் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அதற்கு பிறகு உள்ள இருக்கிற யூதர்கள் எல்லாம் சக்கரந்தம் பண்ணி அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி நீங்க விரோதமா எழும்புங்க அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. அதற்கு பிறகு ராஜாவுடைய கையெழுத்து போல ஒரு கையெழுத்து போட்டு ஃபேக்கான லெட்டரை அனுப்பி பார்த்தாங்க. அப்புறம் மிரட்டல்களை விட்டு பார்த்தாங்க. என்னென்னமோ முயற்சி எடுத்தாங்க, பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க, எப்படியாவது இதை தடை பண்ணணும். அதற்கு பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா உள்ள வேலை செய்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு சோறு வந்து அவங்க அத்தனை பேரும் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்களால முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நெகேமியாவுடைய கையை கர்த்தர் பலப்படுத்தி தொடங்கின அந்த காரியத்தை கர்த்தர் தடைகளை முறித்து அந்த அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த தடைகள் உடைக்கப்படும். மனிதர்கள் போட்டிருக்கிற தடைகள் உடைக்கப்படும். அந்த குறிப்பிட்ட நபர் வைத்திருக்கிற அந்த தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை கர்த்தர் தொடங்கினதை முடிக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் கொடுக்கிறார். நீங்கள் துவங்கின காரியத்தில் இருக்கிற தடைகள் நிச்சயமாய் உடைய போகிறது. தொடங்கின அந்த காரியம் வெற்றியாய் நடக்க போகிறது, ஆச்சரியமா நடக்க போகுது. அந்த காரியத்துல கர்த்தருடைய கரம் கூட இருக்க போகிறது. யாரு எதிராய் நிற்க முடியும்? எந்த மனுஷனும் எதிராய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக வேதம் சொல்லுது, அவனை அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவர்களுக்கு இடையில ஒரு பெரிய தடை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற வரைக்கும் தடை. ஆரம்பித்த பிரயாணம் முடிவரையுமா அப்படின்ற ஒரு பெரிய தடை. ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கத்துல கர்த்தர் வந்து நின்னு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழைச்சது நானு, உன்னை வேறு விரிச்சது நானு, உன் நிமித்தமாக இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். உன்னுடைய தடைகளை மாற்றி நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. இந்த மாதம் கர்த்தருடைய கையை நீங்க பாப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய நடத்துதலை நீங்க பாப்பீங்க. என்ன தடை இருக்குதோ ஆரம்பிச்ச அந்த காரியம் பாதி வழியிலே நிற்க போகிறது இல்லை. அவமானத்தோடு நீங்கள் திரும்பி வரப்போவது இல்லை. அந்த காரியம் வெறுமையாய் போவது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் இருப்பேன், நீ துவங்கின காரியத்தை நான் முடிய பண்ணுவேன். இந்த ஜபத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, உன்னை துவங்க வைத்தது கர்த்தர் தான், ஆரம்பிச்ச வச்சது கர்த்தர் தான். இந்த இடத்துல எல்லா அனுகூலமான வாசல்களை திறந்தது கர்த்தர் தான், இதுவரைக்கும் கொண்டு வந்தது கர்த்தர் தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் உன்னை ஆரம்பித்து இத்தனை நாட்கள் நடத்துவேனே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியம் தடைபடாது. நான் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. திகைத்து போய் நிற்கலாம், சோர்வோட கூட நிற்கலாம், ரொம்ப வருத்தத்தோடு கூட நிற்கலாம். நான் இவ்வளோ கற்பனையோட ஆரம்பிச்சனே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய விஷனோட நான் ஆரம்பிச்சனே ஆண்டவரே, இப்படி இந்த விஷயம் பாதி வழியில் நிற்கும்னு நான் நினைக்கவே இல்லையே, எதிர்பார்க்கவே இல்லையே, எல்லாம் தடையா அப்படி நிற்குதே. நான் எப்படி முன்னேறுவேன், எப்படி அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கர்த்தர் இந்த மாதம் ஒரு வழியை, புது ஒரு வாசலை கர்த்தர் திறப்பாராக. அந்த காரியம் நடந்தேறும், அந்த காரியம் நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றார், நீ தைரியமாயிரு, நீ தைரியமாய் முன்னேறு, நீ விசுவாசத்தோடு முன்னேறு. இந்த தடைகளை பார்த்து சோர்ந்து மட்டும் போயிராதேன்னு கர்த்தர் சொல்றாரு. தொடங்கினவர் ஆரம்பித்தவர், ஓ இதிலே நிற்க பண்ணினவர், முடிவு வரைக்கும் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். என் குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுட்டேன், என்னுடைய பிள்ளையினுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்கினோம், லட்சங்களை செலவு பண்ணி தொடங்கினோம், பெரிய ஆரவாரத்தோட தொடங்கினோம், எல்லாரையும் கூப்பிட்டு தொடங்கினோம். ஆனா இப்ப பாதி வழியில நின்றுட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. இது அடுத்த ஸ்டெப் எப்படி தாண்டுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. யாரோ ஒருத்தர் இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க, எப்படி தொடர்றதுன்னே தெரியல பாஸ்டர், எப்படி அடுத்து போறதுன்னே தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப தடையா இருக்குது, நான் ஆரம்பிச்ச காரியமெல்லாம் தடையா நின்றுட்டே இருக்குது. ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற அந்த ராஜா கர்த்தர் முதல்ல வாக்கு கொடுக்கிறார், நீ தொடங்கினதிலே இருக்கிற தடைகளை நானே முறியடிப்பேன். நீ தொடங்கின காரியத்தில் இருக்கிற தடைகளை நானே முறியடிப்பேன். ஹல்லேலூயா. நம்புற ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே, முழு மனதோட விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிச்சயமா நீர் செய்வி. இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய மகிமை அங்க வருது நிறைய பேரிடத்துல. அந்த குடும்பத்தை தொடர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உங்க பிள்ளைங்க தொடர்றதுக்கு கர்த்தர் ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தர்றாரு. பாஸ்டர் இன்னைக்கு பேசுற வார்த்தை மொத்தமும் எனக்காக தான், எல்லாம் அப்படியே தடையா நின்றுட்டு இருக்குது, எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. ஆனா ராஜா இஸ்ரவேலின் ராஜா எனக்கு முன்னே நடந்து போய் தடைகளை உடைக்கிறவர், எனக்கு முன்னே நடந்து போய். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்னே கடந்து போகிறார். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு தடை முறியும். ஃபர்ஸ்ட் ஒரு தடையை கர்த்தர் முறிக்க போறார். என்ன தடையை முறிக்க போறார்னா, நான் துவங்கினதற்கு பிற்பாடு வந்திருக்கிற தடைகளை நீக்கி என்னை கண்டினியூவா நடத்த பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதத்துல ஒருத்தர் நம்முடைய கையை பிடிச்சிருக்கிறாரு, ஒருத்தர் நமக்கு முன்னாடி கடந்து போறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பிச்சதை, நம்ம துவங்கினதை, நம்ம ஆசையாய் தொடரணும்னு நினைச்சத பாதி வழியிலே விடுகிறவர் அல்ல, பாதி வழிகளை விட்டுட்டு போறவர் அல்ல, இடையில விட்டுட்டு போறவர் அல்ல.
அபிஷேகம் பண்ணினவர் கடைசி வரையில நடத்துறதற்கு வல்லவராயிருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அப்சலோம் என்கிற தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாய் எழும்புறான். ஆனா அந்த சொந்த மகன் அப்சலோம் பெரிய அழகுள்ளவன். அப்படின்னா ஏறக்குறைய அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் தன் பக்கமாய் அவன் திருப்பிட்டான். ரொம்ப டேலண்ட் உள்ளவன். அவனுக்கு இடத்துல அகித்தோப்பேலும் சேர்ந்து இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அகித்தோப்பேலும் அவனோடு சேர்ந்து இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட உடனே தாவீது அவ்வளவுதான், முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ பெரிய ராஜா, அத்தனை நாட்களும் ராஜ்ய பாரத்தில் இருந்திருக்காரு, செருப்பு கூட போட முடியல அவரால். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும், தன்னுடைய பையன் என்னமோ கொன்றுவானோன்னு நினைச்சு செருப்பு கூட போடாம வெறுங்காலாய் நடந்து போறார். அவருடைய மனசுக்குள்ள அவ்வளவுதான், நம்மை விட்டு ராஜ்ய பதவி போயிடுச்சு, கிரீடம் இறக்கி வெட்ட போயிடுச்சு, இனி இதுக்கு மேல இந்த ராஜ்யத்தை ஒண்ணுமே நடத்த முடியாது, நம்முடைய பிள்ளை எல்லாத்தையுமே மாத்திரும் அப்படின்னு நினைச்சு துக்கத்தோட அந்த வெறுங்காலாய் நடந்து போகிறார். ஆனா வேதம் சொல்லுது, அபிஷேகிச்சவர் கர்த்தர் அல்லவா, தாவீதை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, ராஜ்ய பாரத்தை துவங்க பண்ணினவர் கர்த்தர் அல்லவா. சொந்த பிள்ளையே விரோதமா எழும்பினாலும் வேதம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போட்டு அந்த தாவீதை திரும்ப ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேவ பிள்ளையே, மனுஷன் எம்மாத்திரம் உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தடைகளை மனுஷன் வைக்கிறதற்கு எம்மாத்திரம், இதோ ஒருவர் கடந்து போகிறார், தடைகளை உடைக்கிறவர் முன்னே கடந்து போய் ஹல்லேலூயா அந்த தடையை எடுத்து போட்டு கண்டினியூ பண்றதற்கு கர்த்தர் உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 11ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்காய் திறக்கப்படும். நீங்கள் 52வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 52வது வசனம், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவதாக ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எச்சரிக்கப்படுகிறது, நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை உங்களுடைய கைகளிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களும் உள்ள போக மாட்டேங்கிறீங்க, உள்ள போகிற எங்களையும் நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, விட மாட்டீங்க. அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலத்துல வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, அந்த யூதர்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒன்று வச்சிருந்தாங்க. பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில திருச்சபையில் கூட இந்த சிஸ்டமேட்டிக் ரொம்ப இருக்கும். அப்படின்னா பிரசங்கம் பண்ணுகிற, நல்ல பிரசங்கம் பண்ண தெரிந்தவர்கள் இருப்பார்கள், நல்ல ஆராதனை நடத்த தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அந்த காரியத்தை செய்யறதுக்கு தெரிந்தவங்க இருப்பாங்க. ஆனா இங்க அனுபவமோ இல்லைன்னா அவங்க செய்ய தெரியுமோ, அது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவங்க தான் வரணும், அவங்களுக்கு செய்ய தெரியுமோ தெரியாதோ, ஆனா இந்த சிஸ்டமேட்டிக்கா, ஆனா அவ்வளவு தாளந்துள்ளவர்கள், அவ்வளவு திறமசாலிகள் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒன்னும் தெரியாதவங்க அவங்க செய்யவே முடியாம அதை அறகுறையா செஞ்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு இருக்கிற தடை என்ன அப்படின்னா, அது சிஸ்டமேட்டிக், அவ்வளவுதான். அதை லைன் பண்ணிட்டாங்க, அது வரிசைப்படி தான் வரும். அதுக்கு முன்னாடி யாருமே உள்ள போக முடியாது. என்ன திறமையா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அறிவாகிய திறவுகோலை உங்க கையில வச்சிருக்கிறீங்க, அந்த ஞானத்தை உங்க கையில வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த திறவுகோலை உங்க கையில வச்சுட்டு நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வளர மாட்டேங்கிறீங்க, நீங்களும் உயர மாட்டேங்கிறீங்க. அதே நேரத்துல இன்னொருத்தர் வளரலான்னு நினைச்சா அவர்களையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உட்பிரவேசிக்காமல் தடுத்து போடுறீங்க. அந்த திறவுகோலை இன்னொரு கையில கொடுக்கலாம்ல, பின்னாடி வர்றவங்க கையில கொடுக்கலாம்ல. அப்போ ஆண்டவர், நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு திறவுகோலை கர்த்தர் உடைக்கிறார்.
அந்த காரியத்தை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா, அப்படியே ஜெனரேஷன் வழியா சிஸ்டமேட்டிக்கா சில காரியங்கள் நீங்க உள்ளே போகாதபடி தடையா இருக்கலாம். ஆண்டவரே, இவ்வளவு எனக்கு திறமை இருந்தும், இவ்வளவு ஞானம் இருந்தும், இப்படி என்ன ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த லெவல் போக முடியாம என்ன தடுத்து நிறுத்துறாங்கல்ல, அந்த தடைகளை இந்த மாதம் கர்த்தர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நாம் அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல், அடுத்த உயர்வுக்கு நேராய் போக முடியாமல், அடுத்த சம்பளத்திற்கு நேராய் போக முடியாமல், யாரோ ஒருத்தர் குறுக்க நின்று எதையாவது ஒன்ன சொல்லி உங்களை அடுத்து வளர விடாம, அடுத்த சம்பள உயர்வுக்கு போக முடியாம எந்தெந்த இடத்திலே தடைகள் இருக்கிறதோ, என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தடைகளை உடைக்கிறவர், நமக்கு முன்னே கடந்து போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் நம்மை அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போவார், அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. நான் உயராதபடி, நான் வளராதபடி, நான் மேன்மை அடையாதபடி எந்தெந்த தடைகள் எனக்கு விரோதமாய் இருக்கிறதோ அந்த தடைகளை இந்த மாதம் எனக்காக உடைக்கிற ஒரு நல்ல தேவன் எனக்கு முன்னே கடந்து போகிறார். கைகளை மேல தட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே சந்தித்து கிருபையா என்னை நடத்துவாராக. ஆமென். ஏற்ற காலங்கள் வரும்போது நான் நம்புகிறேன் அந்த மனிதனுடைய கையிலிருந்து திறவுகோலை வாங்கி கர்த்தர் நம்முடைய கையிலேயே தருவார். சிலருக்கு இந்த மாதம் அந்த திறவுகோல் உங்க கைகளிலே கொடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர்களும் உள்ளே போக முடியாமல் உங்களையும் உள்ளே அனுப்பாம யாரெல்லாம் அப்படி தடையா வச்சிருக்கிறாங்களோ, ஒண்ணு அவங்க அனுபவிக்கணும், இல்லைன்னா அனுபவிக்கிறவங்களை அவங்க விடணும். ஆனா யாருக்கும் வேண்டாம், யாருக்கும் அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருவேளை ஒரு குறுகிய புத்தியோட தடுத்து நிறுத்தலாம். அது நான் எழுத்தின்படியே உங்களுக்கு இருக்கலாம். பாஸ்டர் கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா நான் முன்னாடி போயிடுவேன், ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் முன்னாடி போயிடுவேன், கொஞ்சம் மாற்றி போட்டாங்கன்னா நான் நல்லா செய்வேன். ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க, நான் முன்னேறுவதற்கு தடையாகவே இருக்கிறாங்க. ஆனால் என் தேவன் ஒன்று செய்ய போகிறார். அந்த தடைகளை மாற்றுகிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை எப்படியாவது முன்னேற விட வேணான்னு சொல்லிட்டு சவுல் ராஜா பல இடங்களில் தடுத்து நிறுத்துறார். சவுல் ராஜாவுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது அவன் மேல ரொம்ப காய்மகாரா இருந்துச்சு அப்படின்னா அவனை புகழ்த்தினதுனால, ஆனா போற இடத்துல எல்லாம் சவுல் ராஜா என்ன பண்ணார்னா தடை கற்களை வச்சுட்டே இருந்தாரு. எந்த இடத்துலையும் முன்னேற முடியாது. அவன் திரும்ப ராஜாவா வரக்கூடாது அப்படின்றதுல சவுல் ராஜா ரொம்ப காரியத்துல ஒர்க் பண்ணாரு. ஆனா வேதம் சொல்லுது எது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தடைகளை உடைத்து போடுகிறவர் அவருக்கு முன்னே கடந்து போய் ஏற்ற நேரம் வரும்போது அந்த ராஜா பதவி அவருடைய தலையின் மேல் வைக்கப்பட்டது. எந்த ராஜா நீ ராஜாவாகிறது எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாரோ அதே ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ நிச்சயம் ராஜாவாவாய், நீ நிச்சயம் ராஜாவாவாய். சவுலுடைய கையிலிருந்து அந்த கீ எடுக்கப்பட்டு, திறவுகோல் எடுக்கப்பட்டு தாவீதனுடைய கையிலே கொடுக்கப்படுமானால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுடைய கையில் இருந்து அந்த திறவுகோலை கர்த்தர் வாங்கி உங்களுக்கு தருவாராக. அந்த திறவுகோல் நம்முடைய கரத்திலே இந்த மாதம் கிடைப்பதாக. கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே, உங்க பிள்ளைய முன்ன விடாதபடி தடுக்கிற அந்த தடைகள் மாறும். உங்க பிள்ளைக்கு விரோதமாய் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகள் மாறும். உங்க கணவனாருக்கு விரோதமாய் இருக்கிற அந்த தடைகள் மாறும். உங்களை முன்னேற விடாதபடி எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், ராஜா நமக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த மாதம் அடுத்த லெவல், அடுத்த படி, அடுத்த உயர்வு எடுத்து வைக்கிறதற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இந்த மாதம் தகர்த்தரிக்கப்படுவதாக. சத்துருடைய கைகள் எடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக நமக்கு 2 மடங்கு பதிலை தருகிறவர். ஆமென், ஆமென். திறவுகோல்களை வாங்கி கொடுக்கிற ஒரு மாதமா இந்த மாதம் மாறும். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற முதல் தடை என்ன தடை அப்படின்னு சொன்னா, துவங்கினதற்கு பிற்பாடு இருக்கிற தடையை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். நம்பர் 2, இந்த மாதத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற தடைகளை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாய் பண்றத ஆண்டவர் விரும்புறாரான்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவர் இஷ்டப்படுறார். ஆனா அதே நேரத்துல
நம்முடைய உயர்வுக்கு வந்து சில நேரத்தில் வந்து சில சிஸ்டமேட்டிக் தடையா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தடைகளை கூட மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வேதத்தில் சொல்லுது, அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தபடினால் அத்தனை ஆண்டுகளாக பலவீனமாக இருந்த அந்த மனுஷன் அன்னைக்கு ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்ததுனால அத்தனை பேரும் சண்டைக்கு வர்றாங்க. எதுக்கு சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து திங்கக்கிழமை சுகப்படுத்த வேண்டியதானே, செவ்வாய்க்கிழமை சுகப்படுத்த வேண்டியதானே, எதுக்கு இன்னைக்கு போய் ஓய்வு நாளில் நீங்க சுகப்படுத்துறீங்க? இது சிஸ்டத்துக்கு மாறா இருக்குல்ல, இது வந்து குறுக்க போகக்கூடாது இல்ல, நாளைக்கு சுகப்படுத்த வேண்டியதானே. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவங்க சிஸ்டமேட்டிக்கை உடைச்சு அதுக்குள்ள விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தடைகளை உடைக்கிற கர்த்தர். அது எத்தனை வருஷமான சிஸ்டமேட்டிக்கான சிஸ்டமா இருந்தாலும் உங்களை கர்த்தர் உள்ள கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா அந்த சிஸ்டத்தையே நமக்காக, அந்த லைனையே நமக்காக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் வந்து அருவருப்பானவர்கள். எகிப்தியர்களுக்கு வந்து எபிரேயர் அருவருப்பானவர்கள். அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. அதான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தான் கூட சாப்பிட வைப்பார். ஆனால் எகிப்தியர்கள் வந்து எபிரேயர்கள் கூட சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தனி டேபிள், இவங்களுக்கு தனி டேபிள். அவங்க ரொம்ப ஹை காஸ்ட் மாதிரி இவங்களை ரொம்ப லோவா ட்ரீட் பண்ணுவாங்க. எகிப்தியர்களிடத்துல சாப்பிடவே முடியாது, எபிரேயர்கள் பக்கத்துல வாழவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த எகிப்தியர்களுக்கே ஒரு நபரை கர்த்தர் அதிகாரியா கொண்டு வந்து நியமிச்சார். அவங்க சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை, அவங்க அரசாங்கத்தில் அதுக்கு இடம் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது. ஆனா என்னுடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். அந்த சிஸ்டமேட்டிக்கை கர்த்தர் உடைச்சு கர்த்தர் உள்ள கொண்டு போனாரு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, யாராவது ஒருத்தர் ஒரு பலவீனத்தில் இருக்கலாம். அந்த பலவீனத்தினுடைய ப்ராசஸ் வந்து இப்படிதான் சிஸ்டம், இதுல போய் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். ஆனா நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவர் வந்து மனிதனுடைய சிஸ்டமேட்டிக்கை சில நேரத்தில் கர்த்தர் உடைக்கிறார். அவர்கள் சொல்லுகிறது, இத்தனை ப்ராசஸ் நான் போகணுமா, இத்தனை சூழ்நிலைக்குள்ள போய் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியுமா, அதுக்குள்ள நான் உயிரோட இருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் ஒன்னிலிருந்து அடுத்த படி அல்ல, கர்த்தர் மேல் படியில உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி, இந்த மாதம் கர்த்தர் சிஸ்டமேட்டிக்க கர்த்தர் உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய மோவாப் தேசத்திலிருந்து வந்த ரூத்தை அவ்வளோ சீக்கிரமாய் அந்த ஊர்காரங்க ஏத்துக்கவே முடியாது. அது சிஸ்டமேட்டிக் பிரகாரம் அது நடக்காது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அது எல்லாத்தையும் உடைச்சு ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த மாதம் விசுவாசிக்கிறீர்களா? இந்த மாதம் நம்புகிறீர்களா? கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். சாவியை கையில வச்சுட்டு உனக்கு தர முடியாதுன்னு சொல்ற, சாவியை கையில வச்சுட்டு எங்க கையில தான் கண்ட்ரோல் இருக்குது, என்னதான் இருந்தாலும் எங்களை மீறி நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தடையா இருக்கிற நிறைய பேருடைய கையில இருந்த அந்த சாவிகளை கர்த்தர் வாங்கி நம்முடைய கரங்களை தட்டும் போதே ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. இந்த வார்த்தை தத்துருவமாய் நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. தத்துருவமாய் நிறைவேற போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. லைன்ல வா அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நினைச்சாருன்னா கூப்பிட்டு முன்னாடி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷனுக்கு வந்து லைன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டு ஆகும்னே தெரியாது. அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. என்ன வரைமுறை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது ஃபர்ஸ்ட் யாரு குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அற்புதம். அவ்வளவுதான். அதான் ரூல், அதான் இந்த காரியத்தினுடைய நடைமுறை வாழ்க்கை. அதுதான். வேற என்ன பண்ணினாலும் அற்புதம் சொல்லுங்க, வேற என்ன பண்ணினாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அத்தனை சிஸ்டத்தையும் கர்த்தர் உடைச்சு, அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் உடைச்சு, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டும் கர்த்தர் தனியா போய் அந்த குளத்திலேயே குதிக்காம அங்கேயே போகாம கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கு நல்லவரா இருந்தார்ல. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உங்களுக்கு விரோதமா இருக்கிற மனிதர்கள் எடுக்கிற ஆமென் அந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 36வது 37வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36வது 37வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கந்தாகை என்கிறவருடைய மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவருடைய வண்டியில வச்சு டிராவல் பண்ணி வாசிச்சுட்டே போறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் பிலிப்பு என்கிற ஊழியக்காரனை கூட்டு சொல்றாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கோ அப்படின்றாரு. உடனே இவர் ரதத்தோட போய் சேர்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ வாசிக்கிற புத்தகத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தன் விளக்கி சொல்லாம இருந்தா எப்படி எனக்கு தெரியும். உடனே ஊழியக்காரர் அது என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த விளக்கத்தையும் ரொம்ப அழகா சொல்றாரு. சொன்ன உடனே அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருது, ஒரு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன தடை, நான் ஞானஸ்நானம் எடுக்கிற எனக்கு என்ன தடை? அப்போ அந்த பிலிப்பு சொல்றாரு, அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. இப்ப தண்ணீர் இருக்குது, நான் ரெடி, ஆண்டவர் ஓகே, நீங்க மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்துடலான்னு சொல்லி அதற்கு பிறகு அங்க ஞான ஸ்நான ஆராதனை நடக்குது. நான் இதுக்கு என்ன ஒரு தலைப்பு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல நமக்கு தடைகள் யார் அப்படின்னா நம்ம தான் தடை. நம்மேல் இருக்கிற தடைகள் மாற்றப்படணும். ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த மாதம் ஆண்டவரே எனக்கு விரோதமாக இருக்கிற சுத்தி இருக்கிற தடைகளை எல்லாம் உடைங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். உங்களை சுத்தி இருக்கிற தடைகளை எல்லாம் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு யாரு தடையா இருந்துடக்கூடாதுன்னா, நான் தடையா இருந்துடக்கூடாது. என்னுடைய தடைகள் இந்த மாதம் உடையட்டும். எனக்கு என்னென்ன நான் தடையா இருக்கிறேனோ, இந்த பிளஸிங்க்கு என்னிடத்துல என்னென்ன நெகட்டிவ் இருக்குதோ எல்லாவற்றையும் இந்த மாதம் கர்த்தர் எடுத்து போடுறதற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம குறுக்க தடையா நின்னா ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இந்த காரியத்திற்கு நான் ஏதாவது ஒரு காரணமா இருக்கிறேனா, நான் ஏதாவது தடையா இருக்கிறேனா, எனக்கு ஏதாவது தடை இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் இந்த மாதம் நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் ராஜா நமக்கு முன்னே கடந்து போகிறார். நீங்க எந்த இடத்துல அர்ப்பணிக்குமோ அந்த இடத்துல அர்ப்பணிச்சிருங்க. நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர். ஜோஷுவானாலே வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். ஜோஷுவா போற இடத்துல எல்லாம் ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணம், அந்த பட்டணத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தோற்று போகிறார்கள். ஜோஷுவா போய் ஆண்டவர் இடத்துல கேட்கிற, ஆண்டவரே இந்த தோல்விக்கு யார் காரணம்? இந்த தோல்விக்கு யார் காரணம்? என்ன நடந்துச்சு? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேற ஒண்ணும் இல்லப்பா, உங்க டீம்லயே ஒருத்தன் என்ன பண்ண, ஆகான் அப்படின்ற ஒருத்தன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீடானது இங்கதான் தடை இருக்குது. உடனே ஜோஷுவா கண்டுபிடிச்சு அந்த திருடின மனுஷனை கண்டுபிடிச்சு அதை முழுவதுமா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், இன்னைக்கு அந்த சாபத்தீடானதை நம்மிடத்திலிருந்து எடுத்து வெளியே போடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் கிருபை பண்ணுவார். இந்த மாதம் ஆண்டவரை நான் தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. இந்த 100 days ஜபத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய செழிப்பை கர்த்தர் கையில வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பொறுப்பை கர்த்தர் கையில வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாதம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவலா காத்திருக்கிறாரு. இந்த 100 நாட்களும் அதற்காக தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ண போறாரு. எல்லா வருடத்தை போல அல்ல, எல்லா மாதத்தை போல அல்ல. இந்த மாதம் நமக்கு ஸ்பெஷலான மாதம். காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்ம தடையாய் மாறிடக்கூடாது. நம்முடைய பரிசுத்த குறைச்சல் தடையா மாறிடக்கூடாது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்திலே இருக்கிற தடைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னிடத்துல இருக்கிற தடைகளை எடுத்து போடும். என்னிடத்துல இருக்கிற தடைகளை எடுத்து போடும். என்னுடைய குணங்கள் தடையா இருக்கும்னா அந்த தடையை எடுத்துருங்கப்பா.
ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற பரிசுத்த குலைச்சலை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க நீதி உள்ளவர், எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களால முடியும் எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா நான் தான் தடையா நிக்கிறேன். என் கேரக்டர் தடையா இருக்குது, என்னுடைய குணம் தடையா இருக்குது, என்னுடைய கண்கள் தடையா இருக்குது, என்னுடைய சிந்தை தடையா இருக்குது. இந்த மாதம் என்ன பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ளே இருக்கிற தடைகளை முழுவதுமாய் எடுத்து போட்டு ஒரு அற்புதத்தை இந்த மாதம் என் கண்கள் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி அவர்களை உட்பிரவேசித்து கடந்து போக பண்ணுவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஒரு 3 டைம் இந்த வசனத்தை சொல்லலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். எங்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நாங்கள் கடந்து போவோம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியிலே நடந்து போவார். சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே சொல்லுங்க நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலிலே உட்பிரவேசித்து கடந்து போவோம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா. சோ 3 தடைகளை கர்த்தர் எடுத்து போட போறாரு. நம்பர் 1, முதலாவதாக ஆரம்பிச்சு துவங்கிட்டு இருக்கிற தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு மறுபடியும் இந்த மாதம் துவங்க பண்ண போகிறார். கர்த்தர் புதுமையாய் துவங்க பண்ண போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக சிஸ்டமேட்டிக்கா உள்ளே போக முடியாம தடையா இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைச்சு கர்த்தர் ஒரு புது பாதையை, ஒரு நியூ வழியை கர்த்தர் நமக்காக திறக்கிறதற்கு கர்த்தர் இந்த மாதம் நல்லவராய் இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது, நமக்குள்ளே இருக்கிற தடைகளை நீக்கி இந்த மாதம் கர்த்தர் நம்மை தடைகளை நீக்கி உள்ளே பிரவேசிக்க உதவி செய்ய போகிறார். விசுவாசத்தோட எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர், நல்லவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவருடைய பிள்ளைகளே, தொடங்கின காரியம் தடையாய் நிற்கிறது அல்லவா? வெற்றியோடு ஆரம்பித்த காரியத்தை குறுக்கே தடையாய் நிற்கிறது அல்லவா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ தொடங்கின காரியம், தடையாய் நிற்கிற காரியம், முன்னே காலடி எடுத்து வைக்க முடியாமல் தடையாய் நிற்கிற அந்த காரியத்தை இந்த மாதத்திலே அந்த தடைகளை உடைத்து மறுபடியும் நீங்கள் அதை துவங்குவீர்கள். மறுபடியும் அந்த பாதையிலே நடத்துவீர்கள். ஓ ஹல்லேலூயா. எத்தனை வருடங்களாய் ஆரம்பித்து தடையாய் இருந்தாலும் உங்களை கொண்டு துவங்கிய அந்த காரியத்தை உங்களை கொண்டே முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிஸ்டமேட்டிக்கா இல்ல, இந்த வழியாய் போய்தான் நீ பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு ரொம்ப காலமாகும் என்று சொன்ன அத்தனை தடைகளையும் கர்த்தர் முறியடித்து உங்களை நேர் வழியாய் புது வழியாய் நடத்தி அந்த சிஸ்டத்தை ஆண்டவர் உடைச்சு கர்த்தர் முன்னே கடந்து போக போகிறார். மூன்றாவதாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவர் நமக்கு உள்ளே இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி இந்த மாதம் நம்மை கிருபையாய் நடத்த போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம். இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிற கல்களை புரட்டி போடுகிற மாதம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா,
ஹalleluya. மரியாள் சொல்லுகிறார்கள், நமக்கு முன்பாக இருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி போடுவார், யார் புரட்டி போடுவார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கல்லறை இடத்திலே வந்து பார்க்கும்போது அவர்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டு கிடந்தது. இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளையே, தடைகளை நீக்குகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ ஆண்டவரே, அந்த தடையை எப்படி எடுத்து போடுவார்கள்? அந்த தடை என்றைக்கு மாறும்? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ போய் பார்க்கும்போது அந்த தடை மாறி இருக்கும். இஸ்ரவேலின் ராஜா முன்பாய் கடந்து போய் அந்த தடையை எடுத்து போட்டிருப்பார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம். கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்னே நீர் நடந்து போகிறீர். எங்கள் ராஜா, எங்களுக்கு முன்னாடி போகிறவர் சாதாரணமான மனுஷன் இல்லை. எங்களுக்கு முன்னாடி போகிறவர் ஆண்டவரே எங்களை விட பலன் குறைஞ்சவர் இல்லை. கிங் ராஜா, கிங் ராஜா. இந்த மாதம் எங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறவர் கிங் ராஜா. இந்த மாதம் எங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறவர் நீங்க ராஜா, ராஜா. எங்களை தகுதிப்படுத்திருங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்திருங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்திருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபைக்கு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக, இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இனி இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இந்த 100 நாள் ஜெபத்துல ஹல்லேலூயா, இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் முயற்சி எடுத்து கூட அந்த தடையை மாற்றவே முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதம் வாக்கு கொடுத்தீங்கல்லப்பா. இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இது உங்க வார்த்தை. நாங்க நம்புறோம். வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆனா உங்க வார்த்தை மாறாதுன்னு எங்களுக்கு தெரியும், மாறாதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள பல வருடத்தினுடைய தடை, பல மாதத்தினுடைய தடைகள் முறிந்து போகிறத எங்க கண்கள் பார்க்கணும், நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, ஒருத்தர் 2 பேர் சாட்சியா அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் நீங்க சாட்சியா நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. இந்த மாதத்தை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய வேலைகளை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்துல நீங்க எங்களை எப்படி நடத்தணுமோ சிறப்பா நடத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த திருச்சபையை தாங்குகிற காணிக்கைகளினால், தசம பாகத்தினாலே தாங்குகிற உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் எங்களுடைய திருச்சபைக்காக வாங்கப்பட்ட இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடனை கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை நீங்க அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. 100 நாள் ஜெபம் இந்த மாதம் வெற்றியாய் நடப்பதாக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இது எல்லாவற்றிலும் நம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் உங்களோட கிருபையா இருப்பாராக. இந்த மாதம் நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.